ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 1 kg தான் செய்ய போகிறோம். வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரிஜினல் பேக்கரி ஸ்டைல்லையே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் ரொம்பவே டேஸ்டியாக செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டோட ஈஸியாக சிம்பிளாக புரிகிற மாதிரியே நான் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் முழுசாக வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நியூ இயர் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ கேக் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கிருவோம். 1 kgக்கு 1 கப் மைதா சேர்த்துருக்கோம். மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கோம். இப்போ கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். இல்லாட்டி 1/4 கப் அளவு எடுத்துக்கிறலாம். நீங்கள் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். அது 3 டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு வரும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துக்கிறலாம். பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு, பேக்கிங் பவுடரும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வேறு ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறலாம். நான் நல்ல பெரிய சைஸ் முட்டையாக இருக்குது, 3 முட்டை எடுத்திருக்கேன் 1 kg கேக்குக்கு. இதே குட்டி சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 முட்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக இருக்கும். இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிருவோம். இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறலாம். வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். முட்டையோட அந்த எல்லோ கலர் லைட் எல்லோ கலராக மாறி நல்லா பவுலில் கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி அடித்தா நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு லோ, கொஞ்சம் ஸ்பீடு அப்படி தான் கூட்டி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ பவுடர் பண்ண சுகர் 1 கப் அளவு சேர்த்துக்கிருவோம். இதே முழு ஜீனியாக சேர்க்குறீங்கன்னா 3/4 கப் அளவு எடுத்துக்கிறணும். முழு ஜீனியாக சேர்த்து நம்ம பீட் பண்ணையில் டைம் ஆகும். பவுடர் பண்ணி நம்ம இப்படி பீட் பண்ணையில் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ ஜீனி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டோம். 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஆயில் எல்லாம் முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பவுல் நிறையா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ அந்த ஃப்ளாரை சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் மைதா எல்லாம் சேர்த்ததை ஒரு 2 டைமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். 2 பேஜில் 3 பேஜாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் எலக்ட்ரிக் பீட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் பீட் பண்ணணும். நீங்கள் பேச்சுலா வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு 30 செகண்ட் தான், ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. கேக் கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு டைம் பேச்சுலா வச்சு நல்லா கட்டிங் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் கேக் பேட்டர்னை சேர்த்துக்கிடலாம். இப்போ கேக் பேட்டர்னை சேர்த்து இது கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் மிக்ஸை கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இப்போ அந்த ஃபேன் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ கேக் டின்னை வச்சு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும் கேக் வேகிறதுக்கு.
ஒரு 20-30 நிமிஷம் கழித்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எப்படின்றத சொல்கிறேன். 1 kg கேக்குக்கு வந்து 1.5 கப் அளவு விப்பிங் க்ரீம் நம்மளுக்கு தேவைப்படும். 1.5 கப் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேக் நல்லா வெந்துருச்சு. ஒரு நைஃபு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் வந்து ஒரு 10-15 நிமிஷம்னாலும் நல்லா ஆறணும். நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு சூடோடையே தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். சூடோடு தான் எடுக்கிறேன். கொஞ்சம் கேக் நல்லா ஆறணும். வாவ், செமையாக வந்திருக்கு. வாசனையும் செமையாக இருந்துச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து சாக்லேட் பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாஞ்சியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூடாக இருக்குது கேக் வந்து. இன்னும் இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் செஞ்சால் தான் நம்ம க்ரீம் போட்டு அப்ளை பண்ணையில் அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். சூடோடு பண்ணோன்னா மெல்ட் ஆயிரும் விப்பிங் க்ரீம் வந்து. இப்போ வந்து இது நம்மளுக்கு எத்தனை லேயர் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாஞ்சியாக இருக்குன்னு. ஒரு லேயர் எடுத்துகிட்டேன். நான் 3 லேயராக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்படி பிளேட்டில் வச்சே கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அந்த ரொட்டேட் டேபிளில் வச்சு எடுத்திங்கன்னா, டேர்ன் டேபிளில் வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செம்ம பாஞ்சியாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது நம்மளோட கேக்கு. இப்போ டேர்ன் டேபிளில் வச்சு ஒரு 1/4 கப் சர்க்கரைனா 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அது மெல்ட் ஆன உடனே நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிரப்பை தான் நல்லா கேக் மேலே அப்ளை பண்ணிக்கிறோம். அந்த சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பார்த்தோன்னா கையில் ஈரனப்பாக நல்லா ஒட்டணும். ரொம்பையும் அதிகம் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. இது மேலே வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு கனத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கனமாகவும் ஆயிடக்கூடாது. இது மேலே ஜெரீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸும் சேர்த்துருக்கோம். இது வந்து கொடைக்கானலில் நாங்கள் வாங்கின ஹோம்மேட் சாக்லேட்டு. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதைத்தான் நான் நல்லா கிரேப்பரில் திருவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த லேயரையும் வச்சு அதுக்கு மேலேயும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு 1/4 இன்ச் கனத்துக்கு அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் பண்ணிவிட்டு ஜெரீஸ் போட்டு அது மேலே சாக்லேட் தூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள் விருப்பம் தான் அந்த அளவுக்கு தூவிக்கிறலாம். இது ஃபுல்லாக ஹோம்மேட் சாக்லேட் தான், கொடைக்கானலில் வாங்கினது. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குன்னு பண்ணுறதுனால நான் அந்த சாக்லேட்டையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ செரீஸ் சாக்லேட் எல்லாமே சேர்த்துட்டு அடுத்து மேலே 3வது லேயர் வச்சுக்கிடுவோம். நான் கீழே உள்ள பாட்டத்தை தான் மேலே டாப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுகர் சிரப்பு விட்டுக்கிறணும். கீழே உள்ள பாட்டம்ன்றதுனால நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்ல ஈரனப்பு தெரியணும். அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். சுகர் சிரப்பு வந்து நல்லா சேர்த்துக்கிறணும். ரொம்பையும் அதிகம் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. எந்த அளவுக்கு சேர்த்து நல்லா பண்ணுறோமோ அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக பாஞ்சியாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கையில். இப்போ இது மேலேயும் விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். விப்பிங் க்ரீம் வந்து நான் 1.5 கப்பு எடுத்து அதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஃபீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெண்ணிலா பாஞ்ச் கேக் செய்யல அதுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து எந்த அளவில் நம்ம வந்து பக்குவமாக அதை பீட் பண்ணி எடுக்கணுன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த கேக் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது மேலே ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் அப்ளை பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டே டாப்பில் நிறையா எடுத்து வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணியே நல்லா அப்ளை பண்ணி சைடில் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணியே எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறோம் இல்லை அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கை பழக்கம் வர்ற வரைக்கும் இந்த மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ க்ரம் கோட் கொடுத்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருவோம். அப்போ அந்த கேக்கில் உள்ள துகள்கள் எல்லாமே மறைஞ்சிரும். இது மேலே இப்போ நம்ம இந்த விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணையில் ஈஸியாக பெர்ஃபெக்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ விப்பிங் க்ரீமை மேலே ஃபுல்லாக அந்த க்ரீம் எல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு வேலட் நைஃபை வச்சு எடுத்தோம். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு அதை வந்து ஷேப் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பண்ணையில் வந்து ஈஸியாக அந்த ஷேப் வந்துடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிறணும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள க்ரீம்களை வந்து அப்பப்போ வலித்து எடுத்துட்டு லெவல் பண்ணி விட்டுக்கிறணும்.
இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றதுனால ரொம்ப கிளியராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதை சுற்றி சாக்லேட்டு அந்த சிப்ஸு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். அதனால் கொஞ்சம் வந்து அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சேஃப் வந்து கரெக்டாக ஈவனாக இருந்தால் போதும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அந்த சேஃப் கொண்டுட்டு வந்துட்டோம். நீட்டாக வந்துருச்சு. கொஞ்சம் அந்த வேலட் நைஃப்லேயுமே தண்ணி லைட்டாக தொட்டு தொடச்சிட்டு தான் க்ரீம் அப்ளை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ சாக்லேட் எல்லாம் நல்லா துருவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடணும். கத்திகிட்ட கூட நீங்கள் நல்லா ஸ்லைஸாக நல்லா துருவி எடுத்துக்கிறலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம். ஒரு ஸ்டார் நாசில் இல்லை வேறு ஒரு சின்ன சைஸில் இருக்கும், அந்த அதில் ஒரு 2-3 நாசில் இருக்கும். அந்த ஷேப் நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த நாசில் போட்டு அந்த விப்பிங் க்ரீமில் ஒரு சின்ன டிசைன் ஸ்டார் மாதிரியோ இல்லை சின்ன ரவுண்ட் பால்ஸ் மாதிரியோ நம்ம கொடுத்துக்கிறலாம். கொடுத்து அது மேலே ஜெரிஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. இந்த ஹோம்மேட் கேக்கு இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ஒரிஜினல் பேக்கரியை விட நம்ம செமைய டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தோம். நான் செஞ்சுருந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அளவுகளும் நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் நியூ இயரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டோம். செம சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ கேக்னால் வந்து 1.5 கப்பு அளவு விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம கரெக்டாக வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கேக் ரெசிபி ஏகப்பட்ட வெரைட்டி போட்டிருக்கோம். வெண்ணிலா கேக் ரெசிபி, பனானா கேக், வெண்ணிலா பாஞ்ச் கேக்கு, சாக்லேட் ப்ரௌனி எல்லாமே போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.